ஜோதிடத்தில் லக்னாதிபதி நீசமாயிட்டார் அப்படி வச்சுக்குவோம். லக்னம் தேப்போ உசுறு, லக்னாதிபதி தான் உசுறு. யார் பலன் கொடுத்தாலும் அதை வாங்கி லக்னாதிபதி தான் கொடுக்கணும். அப்போ லக்னாதிபதியே நீசமாயிட்டாரா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. லக்னாதிபதி நீசமானா ஒரு தப்பும் இல்லை. மரியாதை போயிடும், கௌரவம் போயிடும், கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவேன், அதெல்லாம் கிடையாது சார். லக்னாதிபதி நீசமாகி அவருடைய தசை நடந்ததுன்னா குழந்தை பிள்ளையில், அதாவது சின்ன வயசில் அந்த டைம் வந்ததுனாக்க அடிக்கடி ஹெல்த்து தொல்லை வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், சளி தொல்லைகள்லாம் வர்றதுங்கிறது, வீசிங் ட்ரபிள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கும். வயசான காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நடுத்தர வயசில் அந்த நீசம் பெற்ற திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய திறமைகள் இன்னொருத்தர் பயன்படுத்திடுவாங்க. நீங்கள் வேலையில் இருப்பீங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி லக்னாதிபதி நீசமானா பூரம் கெட்டு போயிரும்னு அர்த்தம் இல்லை. சார், ஒருத்தருக்கு லக்னாதிபதி நீசம், அவருடைய திசை வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யோகக்காரனாக தான் இருப்பாங்க. அப்போது லக்னாதிபதி நீசமாகிறதுனால ஆயுள் போயிருமானா கிடையாது. ஒருத்தருடைய ஆயுளை பற்றி நிர்ணயம் பண்ணுறது லக்னாதிபதி, 8ஆம் இடத்ததிபதி, ஆயுள் காரகனான சனி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒருத்தருடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுமே தவிர லக்னாதிபதி மட்டும் நிர்ணயம் பண்ண மாட்டார். லக்னாதிபதி வக்கரமான, நீசமான, 6, 8, 12 மறைஞ்சிருக்க, ராகு கேதுவோடு சேர்ந்திருக்க எத்தனையோ பேர் நல்ல ஆயுளோட தீர்க்கமாக இருப்பாங்க. கமெண்ட்டில் கூட போடு.